மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பா அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இறைவார்த்தை வழிபாடு. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் 4 இடங்களில் துன்புறும் ஊழியன் என்ற கருத்தில் கவிதை வடிவில் இயேசுவின் பாடுகளை முன்னுரைத்துள்ளார். இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியர் என்பதையும், அவர் பாடுகள் பட்டு துன்பங்களை ஏற்று எவ்வாறு இவ்வுலகத்தை மீட்க தன்னையே கையளிக்கப் போகிறார் என்பதை முதல் வாசகத்தில் வாசித்து தியானிப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 13. அதிகாரம் 53, இறைவார்த்தைகள் 12. இதோ என் ஊழியர் சிறைப்பட்டவர், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுற்றவர். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே பலர் அவரை பற்றி பிற இனத்தினர் அதிர்ச்சி உள்ளவரானார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நின்றனர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவற்ற நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நீரூற்றை போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வாழ்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இழிவுபடுத்தப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்று சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார்.
நம் சாயல்களுக்காக நாம் குணமடைகிறோம். ஆட்டுக்குட்டி போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமந்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் நம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமும் காத்திருப்போர் முன்னிலையிலும் கத்தாத செம்மறி ஆடு போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்யவில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்துப்போன அவர்களுக்கு செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றம் தீர்க்க பலியாக தந்தார். எனவே நம் வழிமரபு கண்டு நீண்டு வாழ்வார். ஆண்டவரின் திருவுள்ளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வில் பயனை கண்டு நிறைவடைவார். நெருங்கியவாறே என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாக்குவார். அவர்களின் தீஞ்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆனால் நாம் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருட்களை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையிழுத்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவங்களை சுமந்தார். கொடியவருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு பலியாக செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்காக பரிகாரமாக விலங்குகளை பலி கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனம் 14 முதல் 16 முடிய மற்றும் அதிகாரம் 5 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவர் ஆகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாய்க்கும் அளவுக்கு ஆதவும் சிலுவை சாவை ஈர்க்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஒரு நீண்ட ஒரு நற்செய்தி வாசகம். கொஞ்ச நேரம் நாம் நிற்க வேண்டியது இருக்கும். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக என்றார்கள். இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான்.
நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக்கிணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் 1000 தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். இந்த கயப்பாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியே வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொடுகை கூடங்களிலும் கோவிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏனிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டதிடம் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் என அவருக்கே தெரியும் என்றார். அவர் அப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாததால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவிக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரணத்தை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சியை போன்றதல்ல.
அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பிறர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரம் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, நம்மையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் குல்கத்தா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதரில் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிவிட்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான்.
இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலை இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு துண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எல்லோரும் எழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப் என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பொரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமருவோம். கடந்த ஒரு மாதமாக செய்தித்தாளில் வருவது ஈராக் வார். அங்கதான் குண்டு போடுறாங்கனாக்க நம்ம வீட்டில் சிலிண்டர் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரையும் ஒரு குண்டு போயிட்டு இருக்குது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற பொழுது கடந்த 2 நாட்களாக தலைப்புச் செய்தி சிறிது மாறியது. கஸ்டோடியல் டெத். சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டு அதற்கான தீர்ப்பு ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2020 கோவிட் டைமில் அவர்கள் சிறிது அதிக நேரத்தில் கடமையை திறந்து வைத்ததால் அவர்களை கைது செய்கின்றார்கள். 19ஆம் தேதி இரவிலிருந்து காலை வரை 9 பேர் செய்து அவர்களை துன்புறுத்தியிருக்கின்றார்கள், சித்திரவதைப்படுத்தியிருக்கின்றார்கள். 22ஆம் தேதி தந்தையும் 23ஆம் தேதி மகனும் இறந்து போனார்கள். அதன் தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டது.
இது தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சற்று வித்தியாசமாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த இருவரின் குடும்பத்தினாரோ அல்லது சாட்சி சொல்ல வந்த அந்த பெண் காவலரோ அவளை விட்டுவிடுங்கள், ஒருவேளை நீதிபதியோ இப்படி ஒரு தீர்ப்பு கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இந்த 9 பேரும் குற்றவாளிகள் தான், ஆனால் அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், அவளை மன்னித்து விடுவோம். ஆனால் குற்றம் தான், தண்டனை தர வேண்டும். ஆகவே அந்த நீதிபதி சொல்கின்றார், அவர்களுக்கு பதிலாக அந்த தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கின்றேன், என்னை தூக்கில் போடுங்கள் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்று நிகழ்ந்திருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமான், நமக்கு தீர்ப்பு வழங்க வந்தவர். நம்மை பார்த்து குற்றவாளிகள் என்று சொல்ல வேண்டியவர், நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல, தெரியாமல் செய்து விட்டீர்கள், உங்கள் குற்றங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி தன்னை மாய்த்துக் கொள்ளுகின்றார். இதையெல்லாம் வரம்பு எல்லை என்று வைத்துக் கொண்டிருந்தோமோ, பாவத்தின் எல்லை, அதற்கு தண்டனை இப்படிதான் இருக்க வேண்டும், கடவுள் இப்படிப்பட்டவர், செய்த பாவங்களுக்கு உன்னை மட்டுமல்ல 7 தலைமுறையாக அவர் தண்டனை வழங்குவார் என்று சொல்லி கடவுளின் புரிதல் இருந்தது. அவரை அங்கே வீற்றிருக்கின்றார், அவரை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அவரை அணுக முடியாது, பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்ட அந்த எல்லைகளெல்லாம் கடைந்து உடைத்து தகர்த்தெடுத்துவிட்டு அவர் இங்கே இறங்கி வருகின்றார். பாவமற்ற அவர் நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாக்குகின்றார். அதுதான் அந்த எல்லையற்ற அன்பு, எல்லை கடந்த அன்பு, அனைத்தையும் தாண்டி செல்கின்றார். அவர் நீதிபதியாக இருக்க வேண்டியவர் தனது இரத்தத்தை சிந்தி இன்று நமக்கு மீட்பு தருகின்றார். அதற்கு முத்தாய்ப்பாக அவர் செய்கின்ற ஒரு காரியம், படை வீரன் ஒருவன் என்று வாசிக்க கேட்டோம், அவரது விழாவை குற்றுகின்றான், அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அதை குத்தியவன் அதற்கு சாட்சி பகர்கின்றான், நான் பார்த்தேன், அதிலிருந்து மீட்பு வெளிப்பட்டது. இது மறைநூலை நிறைவேற்றியது என்று புனித யோவான் சொல்லுகின்றார். என்ன மறைநூல் அது? சக்கரியா அவருடைய புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகின்றது, அவரை ஊடுருவிய குத்தியவர்கள் அவரை உற்று நோக்குவார்கள், அதிலிருந்து இரக்கம் வழிந்து மக்களை புனிதப்படுத்தும் என்று சொல்லுகின்றது. ஆக அங்கே வழிந்தது இறைவனுடைய இரக்கம், அன்பு. அந்த இரத்தமும் தண்ணீரும் அங்கே வழிந்து நமக்கு மீட்பை தந்திருக்கின்றது. அவர் ஒரு சிம்பாலிக்காக சொல்லவில்லை, தானாக இறங்கி வந்து நமக்காக கொடுத்து இதை செய்திருக்கின்றார். ஆக அவர் செய்கின்ற ஒவ்வொன்றும் மறைநூலை நிறைவேற்றியதாக இருந்தது. கடவுள் நமக்கென்று வாக்கு கொடுத்தார், உடன்படிக்கை கொடுத்தார், நாம் அதை கடைப்பிடிக்க மறந்து விட்டோம். ஆனால் அவர் அதை கடைப்பிடிக்கின்றார். நான் திட்டமிட்டிருக்கின்றேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன், அது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த செய்து காட்டுகிறேன் என்று அவர் செய்து காட்டுகின்றார். இரண்டாவது, அடிக்கடி பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தியிலே இவர் புதிய ஆதாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆதாம் என்று சொல்கின்ற போது நிச்சயமாக விழாவை நாம் உற்று நோக்கின்ற பொழுது தொடக்க நூலில் வருகின்ற அந்த பகுதி நமக்கு நினைவு கோரும். ஆண்டவராய கடவுள் உலகை படைத்த பிறகு ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர வைக்கின்றார். அவனது விழாவை எடுத்து அந்த இடத்தை சதையினால் மூடி அதன் வழியாக ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார். அவள் படைப்புக்கெல்லாம் தன் அன்னையாக இருப்பதால் ஏவா என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லுகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஆதாம் தனது விழாவை திறந்து இரத்தத்தையும் தண்ணீரையும் வெளியே கொண்டு வந்து திருச்சபை என்ற அன்னையை பிறவிக்கின்றார். இரத்தமும் தண்ணீரும் திருவருட்சாதனங்களை குறிக்கின்றது. திருமுழுக்கும் அர்ச்சிப்பும் திவ்ய நற்கருணையும் நம்மை கழுவி நம்மை திடப்படுத்துகின்றது. ஆகவே அன்னையாம் திருச்சபைக்கு அவர் பிறப்பு கொடுக்கின்றார். மூன்றாவது, இந்த நிகழ்வை புரிந்து கொள்ள நாம் முதல் நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டும். எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றால் நன்றாக புரியும்.
அங்கே தென்மேற்கு பகுதியிலே ஒரு துவாரம் இருக்கின்றது. அது பீடத்திலிருந்து நேராக ஒரு கால்வாயாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. மிஷ்னாக் என்ற ரப்பானிக் டெக்ஸ்டிலே ஒரு குறிப்பு இருக்கின்றது. இயேசு இறந்த அந்த வருடத்திலே 2 லட்சத்துக்கு மேலான ஆடுகளை பலியிட்டார்கள். 1, 2 இல்ல, 2 லட்சம் ஆடுகளை பலியிட்டால் எவ்வளவு ரத்தம் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த ரத்தம் பலிப்பீடத்திலே ஊற்றப்படும். பலிப்பீடத்திலிருந்து வழிகின்ற ரத்தம் அந்த கால்வாய் வழியாக தென்மேற்கு பகுதியாக இருக்கின்ற அந்த சைடு வழியாக வெளியேறும். அங்கே கெதரேன் ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கெதரேன் ஆறிலே அந்த தண்ணீரிலே அந்த ரத்தம் கலக்கப்படும். மக்கள் அந்த கெதரோன் ஆற்றை பார்க்கின்றவர்கள் பாஸ்கா திருவிழாவிலே இரத்தத்தையும் தண்ணீரையும் பார்ப்பார்கள். அதைத்தான் இங்கே சிம்பாலிக்காக இயேசு இரவு உணவை முடிந்த பிறகு கெதரோன் ஆற்றங்கரையை கடந்து போகின்றார். போகின்ற பொழுது அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் பார்த்து கொண்டே போகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஆலயமாக இங்கே காண்பிக்கின்றார். அவருடைய விழா அங்கே பிளக்கப்பட்டு அங்கிருந்த ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகின்றது. அங்கே அவர் உடுத்துக்கின்ற ஆடை மேலிருந்து கீழே வரை தையெல்லாம் நெய்யப்பட்டிருந்தது. அது பலியிடுகின்ற குருவினுடைய ஆடையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆடையை வைத்துக் கொண்டுதான் குருவானவர்கள் பலியிடுவார்கள். அப்படி என்றால் அங்கே பலியிடக்கூடிய ஆடு அவராகவே இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற பலிப்பிடம் எது? அவருடைய இதயம். அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுகின்றது. ஆக இங்கே ஒரு மறைப்பொருள் வெளிப்படுகின்றது. தன்னை ஒரு ஆலயமாக, ஒரு குருவாக, ஒரு செம்மறியாக, ஒரு பலிபீடமாக மாற்றி திருவருட்சாதனங்களை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகின்றார். தனது எல்லையில்லா அன்பை இப்படியாக வெளிப்படுத்துகின்றார். நான் உங்களோடு இருக்க போகின்றேன், உங்கள் திருச்சபையை கொடுத்திருக்கின்றேன், அருட்சாதனையை கொடுத்திருக்கின்றேன், என் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் நாம் தியானிக்கின்ற நாம் என்ன செய்ய போகின்றோம்? இன்னைக்கு பார்த்த டிராமாவை போல பார்த்துட்டு நல்லா இருக்குது என்று சொல்லிவிட்டு போகின்றோமா? அப்படி என்றால் அங்கிருந்த யூதர்களுக்கும் படை வீரர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் போகும். எல்லை கடந்த அன்பை தாண்டி வந்த இறைவனுக்கு என்னுடைய அன்பை எப்படி காட்டப் போகின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நான் சொன்னேன், கிறிஸ்து திருமறையை நிறைவேற்றினார் என்று, திருவாசகங்களை எல்லாம் நிறைவேற்றினார் என்று. So God has a plan for us. கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் அன்பின் திட்டம். அதை நிறைவேற்ற நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுளின் அன்பை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதற்கு பதிலாக இருக்கின்றோம். இரண்டாவது, அவர் வழியாக திருவருட்சாதனத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தினந்தேறும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் அன்பை பருகுகின்றோம். எப்பொழுதெல்லாம் அவர் அன்பால் நாம் நிரப்பப்படுகின்றோமோ அந்த அன்பு பிறருக்கும் போய் சேரும். மூன்றாவது, எல்லை கடந்த அன்பு. பல நேரங்களில் நமக்கு இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கும். என் கணவரையோ, என் மனைவியோ, என் குழந்தையோ, உறவினரையோ, நண்பரையோ அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன், அவர்கள் இதை செய்தால் நான் அன்பு செய்வேன், அதை செய்தால் நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வைத்துக் கொண்டிருப்போம். அந்த வரையறைகள் எல்லாம் நாம் கடந்து அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி போகின்ற பொழுது நிச்சயமாக அவரிடம் பெற்றுக்கொண்ட இந்த எல்லையில்லா அன்பை எல்லையில்லாமல் பிறருக்கும் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கின்ற பொழுதுதான் நமது வாழ்வு அன்பின் வாழ்வாக மாற முடியும். அப்படிப்பட்ட அன்பின் வாழ்வுக்கு நமது வாழ்வு பதில் இருக்க தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறையில் நம்மை நிரப்பி அன்பின் வாழ்வாக வாழ நமக்கு அருள் தருவாராக. ஆமீன். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய இப்போது நாம் விசுவாசின் மன்றாட்டு. வழக்கமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 மன்றாட்டு தான் வாசிப்போம். ஆனா இந்த நாள்ல நம்ம திரு அவைக்காக, திருத்தந்தைக்காக, நம்மை ஆள்வோருக்காக, துன்புறுத்தோருக்காக என்று ஒரு 6-7 தலைப்புல இந்த குழுக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் நிற்போம். முடியாதவங்க உட்கார்ந்துக்குங்க. முட்டிக்கால் போடணும்னா நம்ம இங்க முட்டிக்கால் போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. முழங்கால் படி போடுவதற்கு முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நிற்குமாறு கேட்டு திரு அவைக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புதிய திரு அவைக்காக மன்றாடுவோம்.
நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி நீர் உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக நாம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டுதலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளருள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக, நம் ஆயர் ஜார்ஜிற்காகவும், திருவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப்பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருமுலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியறலும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். தூய் ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுடன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடையவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வில் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் தமது திருவுள்ளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் பலமான வாழ்வும் அமைதியின் உறுதிவாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக, அன்புமிக்க சகோதர சகோதரி துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாமல்ல தந்தையாக கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திரன்றும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் திறக்கப்படவும், வழிப்போக்கர்கள் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெற வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவில் அமர்வோம். நம்முடைய திருடர்களுடைய திருச்சிலுவை ஆராதனைக்கு செல்ல இருக்கிறோம். இப்போது முன்னுரை வாசிக்கப்படும். அதுக்கு பிற்பாடு நான் சொன்ன பிற்பாடு நீங்க அனைவரும் எழுந்து நில்லுங்கள். அன்று விலக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்று தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணியை 3 தடவை அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொடங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருவீர் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின் முழந்தாளிட்டு அமைதியாக ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ
கூறுவோம். இப்போது திருச்சிலுவை முத்தமிடு நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னுரை வாசிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைய வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுகள் பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது இந்த சிலுவையில்தான். ஏதேன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்தது இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் திருச்சிலுவையை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மனம் உடைந்து மனம் கனிந்து மனமாற்றம் பெறுவோம். பிரியமானவர்களே, நமக்காக திரு சிலுவையிலே இயேசு தன் உயிரை இழந்தார். எனவே இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு திருச்சிலுவை முத்தம் கொடுக்கிறது. எனவே பழைய பாரம்பரிய பாடல்களை பாடுவாங்க. மொத்தம் ஒரு 11-12 சிலுவைகள் நம்ம மத்தியிலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே வரிசை கிரகமாக இதை கூட நீங்க பொருள் விழுந்த விதத்துல தான் பங்கேற்க வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். வரிசை கிரகமாக முத்தி செய்யுங்கள். இப்போது நீங்க கொடுக்கிற இந்த காணிக்கையானது புண்ணிய பூமி தெரியும். இப்போ ஹோலி லேண்டுக்கு போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு இந்த போர்லாம் நடந்து கொண்டிருக்கு, நிறைய சீரழிவுகள். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதுமாக இந்த முத்தி செய்கிற திருச்சிலுவை வருகிற காணிக்கையை நாம் புண்ணிய பூமிக்கு அனுப்பி வைக்கிறோம். என்னுடைய தாராள உள்ளத்தை காட்டுங்கள். வரிசை கிரகமாக நான் சொன்ன மாதிரி அங்கே நம்முடைய இளையோர்கள், நம்முடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, மாதிரி அன்பியங்களை சேர்ந்தவர்கள் வென்சண்டேபா இருக்காங்க. வரிசை கிரகமாக நீங்கள் முத்தி செய்யுமான்னு கேட்டுக்கொள்ளும். நேற்றைய தினம் அந்த தவக்கால உண்டியல் எடுத்து வந்தவர்கள் கூட நீங்க அதை கொடுத்தால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வான். இப்போது பாடல் வரிசையாக முத்தி செய்யும். முதல்ல குருக்கள் சென்று முத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். நீதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய்.
கல்வாரிக்கு போகலாம் வாரி. கொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயின் மீட்பனானே கொல்லும் பதை காண கொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயின் மீட்பனானே கொல்லும் பதை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி வாரி. ஆடுகள் நீ பட்டபோது பாய்ந்து ஓடிய ரத்தம் ஓடி பாவம் தீர்க்க மோட்சம் கொள்ளுவிக்க வல்லனே. போனோ ஆவியானோ கிருபை செய்நாதரே மாட்டிலா கருணை என்னில் வைத்திறங்கும் இயேசுவே. துஷ்டயூதர் பூரியோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாய் அடித்தபோது காய்ந்த செந்நீர் வேர்த்தோரை கேட்டு போனோ ஆவியானோ கிருபை செய்நாதரே மாட்டிலா கருணை என்னில் வைத்திறங்கும் இயேசுவே. சென்னிமேற் கோடிய யூதர் சேர்த்து வைத்த முள்மொழி நன்னால் வடிந்த இரத்தத்தாலே சர்வ பாவம் நீங்குமே கேட்டு போனோ ஆவியானோ கிருபை செய்நாதரே மாட்டிலா கருணை என்னில் வைத்திறங்கும் இயேசுவே. இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியாகிய திருவிருந்து இப்பொழுது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரணத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடுகளின் நினைவை பக்தியுடன் கொண்டாடிய நாம் அவர் அளிக்கும் திருவிருந்தில் பங்கேற்போம். அவரது பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு சான்று பகர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். இப்பொழுது பீடத்தின் துணிகள் விரிக்கப்படும். நற்கருணை பீடத்திற்கு கொண்டு வரப்படும்.
அனைவரும் ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக பக்தியோடு எழுந்து நிற்போம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நேற்று தினம் உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கிருந்து நற்கருணை இடமாற்றம் செய்து நேற்று இரவில் இருந்து இன்று மதியம் வரை நாம் ஆண்டவரோடு நற்கருணை ஆண்டவரோடு தியானித்து ஆராது துதித்தோம். இப்போது நற்கருணையானது எடுத்து வரப்படுகிறது. பக்தியோடு நற்கருணை ஆண்டவரை மத்தியிலே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்து கலைக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் அனைவரும் அமருவோம். இப்போது திருவிருந்து நமக்கு வழங்கப்பட இருக்கிற நேற்றை போலதான் இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கு. நம்ம மத்தியில நிறைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள் தயவுசெய்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க அருள் சகோதரியும் அப்படி அருள் சங்கம் கூட்டி கொண்டு போங்க. ஆலயத்திற்கு அங்கேயே இருங்க, அது மாதிரி மேல இருக்க அங்கேயே இருங்க. இந்த கீட்டாண்டு இருக்கிறவருக்கும் நாம நீங்க யாரும் வரிசையாக இந்த திருவிருந்திலே பங்கேற்க முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தால், சபைகளைச் சேர்ந்திருந்தால் இந்த திருவிருந்திலே பங்கேற்க முன் வர வேண்டாம். பாடல். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின்
ஆனதே. பழத்தினை தந்த மரம் மரமாகி போனதே. உன்னுடலை சுமந்த மரம் மரமாயானதே. சிலுவை மரத்திலே தொங்குகின்ற இயேசுவே, என் பாவ கொடுமையே, உன் கோர மரணமே. கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நிமிஷ கண்களை மூடுங்க. நாம் அமைதியில நமக்காக நான் சொன்னது போல ஆண்டவருடைய அற்புதமான இந்த வரலாற்று நிகழ்வை இந்த வெயில்ல மதியம் 3 மணிலிருந்து மணி இப்போ 7:10 பல நிகழ்வுகள், அர்த்தமுள்ள வழிபாடுகள், வருடாத்துக்கு ஒரு முறை வருகிற இப்படியான நிகழ்வுல நாம் அனைவருமாக இணைந்திருக்கிறோம். இது அர்த்தமுள்ள ஒரு வழிபாடு. கடவுள் எல்லையற்ற எல்லைகளை கடந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நமக்காக மரித்த இயேசு, நாம் வாழ்வு பெற தன் வாழ்வை இழந்த இயேசு நம்மை அப்படி விட்டுவிடப் போவதில்லை. மீண்டும் வெற்றி வீரராய் உயிர் தடப் போகிறார். நமக்கு நம்பிக்கையும் வாழ்வையும் தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே நான் சொன்னது போல இந்த நாள் உங்களுக்கு தெரியும், பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. நேற்று இரவுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், நேற்று இரவு 12 மணி வரை, மதியம் பார்த்தீங்கன்னா 3 மணி வரை பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பியங்கள், இயக்கங்கள், குழுக்கள் அத்தனை பேருமாக எனக்குடைய ஆராதனை மிக அர்த்தமுள்ள விதத்துல நீங்கள் எடுத்து செய்தது நிச்சயமா அனைவருக்கும் நன்றி சொல்லணும். எனவே கரங்களை தட்ட வேண்டாம், நன்றிகளை நாம் உரித்தாக்கணும். நாளைய தினம் மீண்டும் வருமே நான் இரவில் அவர்களுக்கு நன்றி சொல்லுவேன். அவ்வாறு நான் மீண்டும் சொன்னது போல இந்த நாள் இப்படி இவ்வளவு சிறப்பாக நடைபெற ஒவ்வொருவரும், எத்தனை பேர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒவ்வொருவரும் அனைவருமாகவே அதிகமாகவே உடைத்திருக்கிறார்கள். ஆகவே அத்துணை பேருக்கும் குறிப்பாக நடித்தவைகள், உதவி செய்தவர்கள், நம்முடைய அற்புதமான பாடல்கள் குழுவினர், நம்முடைய வழிபாடு எடுத்து செய்த அத்துணை நன்றியங்கள், இப்படியாக அத்துணை பேருக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்போதும் ஒரு பழக்கமாக கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய அந்த குளிர்பானங்களை எல்லாம் கொடுத்து வரும் அத்தனை பேருக்குமாக கொடுத்து உதவிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் தலைநாளிலே நான் சொன்னது போல நம்ம மத்தியில் மிக அற்புதமான இந்த திருச்சிலுவை பாதையை, சிலுவை பாதையை மிக அழகாக வழி நடத்தி அதோடு கூட நல்லதொரு அற்புதமான ஒரு மறை உண்மையை, மறை செய்தியை, நற்செய்தியை, நமக்கு எல்லை கடந்த கடவுளுடைய அன்பை தன்னுடைய மறைவுரை வழியாக வெளிப்படுத்திய தந்தை ரிச்சர்ட் அவர்கள் சபையைச் சேர்ந்த குருவானவர் தற்சமயம் லோயலா கல்லூரியில நம்முடைய மறை தமிழ் சென்னை மாநிலத்தினுடைய ப்ரொவின்ஷியல் மாநில தலைவருக்கு செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாப் தானே, என்ன கிளாப் அது, சைலண்ட் கிளாப் கொடுத்துடலாம் ஃபாதருக்கு. அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ஃபாதருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நாம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பாதவர்களே, இப்போ கடைசி நிகழ்வு முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு சின்ன ஜெபம் சொல்லுவோம். சென்று வாருங்கள், திருப்படி முடிஞ்சு சொல்ல மாட்டாங்க, சரியா?
அதுக்கு பதிலாக நாம் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். மாறாக இங்க வந்து இயேசுவினை மரித்த இயேசுவின் உடல் இருக்கு, நம்ம ரொம்ப தூரம் தூக்கின்னு போவதில்லை. மாறாக அதை பற்றி ஒரு சில விஷயம் சொல்வேன். நாளைய தினம் அதை சொல்லி முடிச்சு, நாளைய தினம் நாளைய தினம் நம்ம வந்து இயேசுடைய புனித சனி. ஆகவே நாளை 11 மணிக்கு நம்ம வந்து இயேசுடைய நான் சொன்ன மாதிரி சரியாக 11 மணிக்கு நாம் இந்த நிகழ்வுகளை துவங்க இருக்கிறோம். எனவே இதுல நிறைய விஷயம் இருக்கு. பாஸ்கா புகழ் இருக்கிறது, புதிய நெருப்பு, பாஸ்கா மெழுகுத்திரிலிருந்து பற்ற வைத்த நெருப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் புதிதாக மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம், ஒரு 5 வாசங்கள் என்ற ஒரு நீண்ட ஒரு வழிபாடு, திருமுழுக்கை, வாக்குறுதியம் என்று பல நிகழ்வு இருக்கிறது. மீண்டுமாக அனைவருமாக குடும்பமாக வந்து நாளை இரவு சரியாக 11 மணிக்கு நடைபெறுகிற அந்த பாஸ்கா திருவிழப்பு சிறப்பு திருப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்பு அழைக்கிறோம். மத்தியிலே அருள்தந்தை தாமஸ் அலெக்சாண்டர் லோயலா கல்லூரிய செக்ரட்டரியாக இருந்து கொண்டிருக்கிற கல்லூரிய செக்ரட்டரியாக இருக்கிறவர் நம்மத்திலே வருகை தர இருக்கிற ஒரு சபை குருவானவர். ஆகவே இந்த கேண்டல் தெரியும் நினைக்கிற அந்த மெழுகு துணி பணிக்கும் இந்த நேரம் வந்து நான் சொல்வேன், இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இயேசு மரித்த உடலை மறி கொழுந்துலாம் வச்சிருக்காங்க பிள்ளைகள். அவருடைய பூத உடலை நம்ம வந்து இப்போது சுமந்து கொண்டு நம்ம ஆலயத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம். கடைசி நம்ம சொல்லி முடிச்சேங்க, நீங்க எந்த அளவுக்கு மரித்த ஆண்டவரோடு ஒன்றிக்க போகிறீர்கள். நான் சொன்னதுதான், எங்க வீட்டுல எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா இறந்துட்டா, அல்லது நான் அன்பு செய்த ஒருவர் இறந்து போனால் இந்த உணர்வுகள் எப்படி இருக்கும்? இந்த உணர்வை தான் நீங்க வெளிப்படும். அதுக்காக நீங்க அழுவணும்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஃபீல். ஏன்னா இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தூம்பாவை எழுசி மருத்துவ நிறைய பேர் ஜோம் போடுவான், நான் பார்த்துருக்கேன் பல நேரங்கள்ல. மரித்த ஆண்டவருடைய உடல். என்னுடைய 2வது ஒரு ரிக்வஸ்ட், மணி ஆயிடுச்சு போயிடலாம், இருந்தாலும் கூட நாளை வரைக்கும் அங்கதான் இருப்பார். நீங்க போய் அந்த மரித்த ஆண்டவரோட ஒரு 5 நிமிடம் செலவு செஞ்சுட்டு போ. எனக்காக மரித்த இயேசுவே, என் வாழ்வுக்காக தன் வாழ்வு இழந்த தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஆராதித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். சென்று வாருங்கள் என்று சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த அற்புதமான ஆண்டவர் மரித்த உடலை பிள்ளைகள் எடுத்து செல்வார்கள். அப்போது நீங்க இருக்க அப்படின்னு இல்லைங்க, அந்த ஆலயத்துக்குள்ள அதுக்கான ஏற்பாடு செய்திருக்காங்க. இங்க ஒரு பாடலை நாங்க பாடுவோம், தந்தையர்கள் கூட போவாங்க. அங்க போயிட்டு நீங்க முடிந்த அளவு அப்படியே பேசி கொண்டு செல்லாமல் அந்த நற்கரு நம்ம மரித்த ஆண்டவரோடு ஒரு 2 நிமிடம் இருந்து அவரை தொட்டு முத்தி செய்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவரே இறைவா, தங்களது இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெற்று தங்கள் வாழ்வில் மீட்பை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற தலைவணங்கி கடைசி ஜெபம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைமுறையில் நாங்கள் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லாரை பொற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது மரித்த ஆண்டவர் உடலை மறி கொழுந்துலாம் வச்சிருப்பாங்க. மறி கொழுந்து தெரியும், அது வாசனைக்குது. அந்த மரித்த ஆண்டவருடைய உடல் இருக்கும், அடிச்சுக்க வேண்டாம், நிறைய வச்சிருக்காங்க. நம்பிக்கையோடு சில விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள் தான், பட் இருந்தால் நம்பிக்கையோடு செய்கிற போது அது நமக்கு பலன் அளிக்கும். யாரும் தயவு செய்து அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தந்தையர்கள்
சத்தம் வேணாம். பாடல். எல்லை கடந்த அன்பு ஆண்டவரை, அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ என்ற பாடலை பாடுவோம். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததும் பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இருந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். சத்தியமே உனக்கா, சாட்டை அடி வதையா, நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடித்து நொறுக்கப்பட்ட நெஞ்சம் தொட்ட பாசமே. சத்தியமே உனக்கா, சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடித்த நொறுக்கப்பட்ட நெஞ்சம் தொட்ட பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். இயேசுவே, 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 என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே. என்னை ஏற்றிடும். முருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா.